தமிழ்நாட்டிலே மிகவும் சக்தி வாய்ந்த 3 பெண் தெய்வங்களின் ஆலயம் எது எது என்பதை பற்றித்தான் இப்பதிவிலே குறிப்பிடுகின்றேன். முதலாவதாக ஐவர்பாடியிலே அமைந்திருக்கக்கூடிய அன்னை பிரித்யங்கரா தேவியின் ஆலயம். இங்கே இருக்கக்கூடிய அன்னை பிரித்யங்கரா நிகும்பலா தேவி என்றும் அழைக்கப்படுகின்றாள். இந்த நிகும்பலா தேவிதான் ராவணனின் குல தெய்வமாக இருந்தவள். இந்திரஜித் இந்த ஐவர்பாடியிலே இருக்கக்கூடிய அன்னை பிரித்யங்கரா தேவியை வழிபட்டுத்தான் அஷ்டமா சித்திகளை பெற்றான் என்று சொல்லப்படுகிறது. மேலும் பஞ்சபாண்டவர்கள் ஐவர் வந்து வழிபட்டதால் இந்த ஊர் ஐவர்பாடி என்று அழைக்கப்படுகின்றது. ஐவர்பாடி என்ற ஊர் தற்போது மருவி ஐயாவடி என்று அழைக்கப்படுகிறது. இந்த கோவிலில் இருக்கக்கூடிய சிவன் அகத்தியரால் வழிபட பெற்றவர். இவருடைய பெயர் அகத்தீஸ்வரர் ஆகும். இங்கே இருக்கக்கூடிய நிகும்பலா தேவி மிகவும் சக்தி வாய்ந்த அன்னை. அமாவாசை அன்று சிறப்பான பூஜைகள் இங்கே நடைபெறும். இரண்டாவதாக திருக்கடையூரிலே இருக்கக்கூடிய அன்னை அபிராமியின் ஆலயம் மிகவும் சக்தி வாய்ந்த ஆலயம். இங்கே இருக்கக்கூடிய அன்னை அபிராமி தான் சரபோஜி மன்னரின் தண்டனையிலிருந்து அபிராமி பட்டரை காக்க அமாவாசை அன்று பௌர்ணமி நிலவை வர வைத்தவர். இங்கே இருக்கக்கூடிய சிவபெருமான் அமிர்த கடேஸ்வரர் என்ற பெயரிலே எழுந்தருளிருக்கின்றார். மேலும் காலசம்ஹார மூர்த்தியாகவும் சிவபெருமான் இங்கே காட்சியளிக்கின்றார். இங்கே இருக்கக்கூடிய காலசம்ஹார மூர்த்தி தான் மார்க்கண்டேயரை காக்க யமனை இடதுகாலால் எட்டி உதைத்தவர். யமன் அந்த இடத்திலேயே சாம்பலாகி போனான். பிறகு மார்க்கண்டேயருக்கு என்றும் 16 என்று வரமளித்த ஸ்தலமும் இதுதான். மிகவும் சக்தி வாய்ந்த கோவில். அடுத்து பட்டீஸ்வரத்திலே அமைந்திருக்கக்கூடிய தேனுபூரீஸ்வரர் ஆலயம். இங்கே இருக்கக்கூடிய துர்கை தான் பட்டீஸ்வரம் துர்கை என்று அழைக்கப்படுகின்றாள். மிகவும் சக்தி வாய்ந்த அன்னை. வெள்ளிக்கிழமை ராகு காலத்தில் ராகுவே வந்து வழிபடுவதாக சொல்லப்படுகிறது. காமதேனுவின் மகள் பட்டி வந்து வழிபட்டு தோஷம் நீங்க பெற்றதால் இங்கே இருக்கக்கூடிய சிவபெருமான் பட்டீஸ்வரர் என்று அன்போடு அழைக்கப்பட்டார். இங்கே இருக்கக்கூடிய அம்பிகை ஞானாம்பாள். இந்த துர்கை மிகவும் சக்தி வாய்ந்தவர். இந்த 3 ஆலயங்களும் தமிழ்நாட்டில் பெண் தெய்வங்கள் விசேஷமாக பூஜிக்கப்படும் இடமாக கருதப்படுகிறது. நன்றி, வணக்கம்.